ஒவ்வொரு பக்கமாக போய் செடி இலையெல்லாம் எடுத்தோம் பார்த்துக்குங்க. நானும் அப்பாவும் போயிருந்தோம். இதான் கள்ளி செடிங்க. அதுங்க நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எல்லா ஊர்லேயும் இருக்கும், வறண்ட நிலத்தில் இருக்கும். ஒவ்வொன்றா பறித்து போட்டு வந்தோம். அப்புறம் அங்கே ஒன்று இருக்குதுங்க. வரும்போது கருவேப்பிலை செடி இருந்தது, கொஞ்சம் பிடுங்கிட்டோம். நானும் அப்பாவுக்கு வரும்போது பிடுங்கிட்டு வந்தேங்க. இது கள்ளி முள் எடுக்கிறது பார்த்துங்க. முள்ளெல்லாம் பார்த்து எடுங்க, கையிலெல்லாம் குத்திர போகுது. ஏன்னா நிறையா சின்ன சின்ன முள் இருக்கும். அழுங்காப்பில் எடுத்துங்க கத்தியில். க்ளவுஸ் போட்டால் க்ளவுஸ் போட்டுக்குங்க. இருந்தாலும் அதுலேயும் குத்தும், பார்த்து எடுத்துக்குங்க. நான் ஒவ்வொரு முள்ளாக எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்துக்குங்க. முள் எடுக்கிறது இல்லை சிரமமே. நல்லா சுத்தமாக எடுத்துக்குங்க. அப்புறம் கறிக்கட்டைக்குள்ளே முள் இருக்கும், தண்ணி வச்சு கழுவுனிங்கன்னா அது மிதந்துட்டு வந்துடும். கழுவுனிங்கன்னா எல்லாமே முள்ளெல்லாம் மிதந்துட்டு வெளியே வந்துடும் பார்த்துக்குங்க. ஒவ்வொன்றா வெட்டி எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதை தண்ணி ஊற்றி கழுவணும் பார்த்துக்குங்க. தண்ணி ஊற்றி கழுவி எடுத்தால் அந்த மேலே இருக்கிற தோல் உரிக்கணுங்க. சுத்தமாக கழுவுனிங்கன்னா கையில் முள் ஒட்டாதுங்க. ஏன்னா அது தண்ணியிலே அப்படியே கழுவிட்டு வெளியே போயிடும். அம்மா தான் கழுவிட்டு இருக்காங்க பைப்பில். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் மேலே இருக்கிற தோல் உரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துருங்க. ஏன்னா அதுலேயே ரைட்டாக முள் அந்த வேரெல்லாம் இருக்கும், ரைட்டாக எடுத்துருங்க. கொஞ்சம் வலுன்னு இருக்குங்க, பார்த்துடுங்க. வெட்டி எடுத்தாச்சு கள்ளி செடியை. நல்லா வெட்டிங்க, துண்டு துண்டாக வெட்டிக்கிங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு வடை சட்டி வச்சுருங்க. பார்த்து செய்யுங்க. அடுப்பு எரியுது, நல்லா எரியுது பார்த்துக்குங்க. அப்புறம் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்த்துக்குங்க. கை வச்சு மேலே அனல் அடிக்குதான்னு பார்த்துக்குங்க. அப்புறம் கடுகு சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ பச்சை மிளகா, கடுகு சீரகம்லாம் போட்டு வணக்கிக்குங்க. கடுகெல்லாம் போட்டு வணக்கிக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுக்குங்க. போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்ருங்கன்னா பச்சை வாசம் அடிக்கும். இது இஞ்சி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம், கருவேப்பிலை போட்டுருங்க. முடிஞ்சால் கொத்தமல்லி தலையும் போடலாம். இருந்தால் எங்கிட்ட கொத்தமல்லி தலை இல்லைங்க, அதனால் இது போட்டோம், கருவேப்பிலை போட்டோம். நல்லா வேக வைங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் பத்தலைன்னா ஊற்றிக்கிங்க. நல்லா தாளிச்சு விட்டே இருங்க. அதுக்கப்புறம் கள்ளி செடியை நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சதை போட்டு கொட்டிடுங்க. வடை சட்டிக்குள்ளே கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா திலாவி விடுங்க. நல்லா கரண்டி வச்சு நல்லா திலாவி விட்ருங்க. அது கொஞ்சம் நேரம் வேகணும், நல்லா வேகணுங்க. நல்லா கிண்டி விட்டே இருங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்குங்க. அப்புறம் தக்காளி கொஞ்சம் வெட்டி போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போட்டு கிண்டிட்டு மறுக்க இதை போடுங்க. தக்காளி போட்டு லைட்டாக போட்டால் போதுங்க. புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். இலையிலே லைட்டாக புளிப்பாக இதாக இருக்கும். கசக்காதுங்க. கள்ளிச்செடி கசக்காது. சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா பழங்கால சித்தர்களெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை தான் உணவாக எடுத்துக்கிட்டாங்க. தக்காளி போடுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தது, தக்காளி போடுறதுக்கு அப்புறம் எடுத்தது பார்த்துக்குங்க. ஒரு வீடியோ எச்சா போயிடுச்சு. தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கொஞ்சம் வேக வைங்க. தண்ணி லைட்டாக ஊற்றிக்கங்க. வெந்ததுக்கப்புறம் கிரேவி மாதிரி வர்றதுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க.
நல்லா அது சுண்டும் போது என்னாகுன்னா சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா கவுச்சியெல்லாம் அடிக்காது, ஒரு இலை வாசம் பச்சை வாசமெல்லாம் அடிக்காது. ஏன்னா இஞ்சி பூண்டு தான் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. இந்த உடல் நல குறைபாடு இருக்கிறவங்க, அந்த சத்து இல்லாத இருக்கிறவங்க, ஊட்டச்சத்து இல்லாத இருக்கிற, நீர் சத்து அதிகமாக இருக்கிறதாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தால் குறைச்சோரு, இல்லாமல் இருந்தால் தேவையான அளவு எடுத்துக்கோ. தைராய்டு, ஹார்ட்டு ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கு, கை கால் நடுக்கும். ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பாடெல்லாம் போட்டாச்சு. கிரேவி பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? கிரேவினா கொதில் இல்லைங்க, சும்மா பிரட்டி சாப்பிட்ற மாதிரி வச்சாச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் போட்டாச்சு. வாழை இலையில் வச்சு சாப்பாடு போட்டு இதில் போட்டாச்சுங்க கிரேவி. இப்போ பாருங்கள், சாப்பிட போகிறோம் பாருங்கள். சாப்பிட்டு நல்லா இருக்குதுங்க. சாப்பிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்காந்து கூட முள்ளு மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க. இல்லைன்னா உடம்புக்கு நாக்கில் குடலில் எல்லாம் போய் மொசன்னு மொட்டிக்கு அப்படியே கொத்து. தெரிஞ்சவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. நீ வீடியோ நல்லா பார்த்துக்குங்க, சரிங்களா? இப்போ பாருங்க, யார் பார்க்கணும். அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ட்ரை பண்ணி போகிறோம், சரிங்களா? பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க.